ஹalleluya ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரையும் நம்ம விமென் சண்டேக்கு வரவேற்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நின்று நம் கர்த்தரை நோக்கி ஆராதிப்போம். ஹalleluya. Thank you Lord. ஷனா பராக்கனா. அப்படியே கண்களை மூடினவர்களாய் அன்று நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த 5 மாதங்களும் தேவன் அழகாய் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி வந்தாரே, அதற்காக நாம் நன்றி செலுத்த போகிறோம். அப்பா தேங்க்யூ லார்ட். இந்த வருஷம் துவங்கி ஆண்டவரே 5 மாதங்களை முடிக்க செய்தீங்களே, அதுக்காக நன்றி ராஜா. எங்களை ஜீவனோடு நல்ல சுகபலத்தோடு ராஜா அருமையான காரியங்களால் எங்கள் வாழ்க்கையை நிரப்பி நன்மைகளால் எங்களை அப்பா வழிநடத்தி ஆண்டவரை இத்தனை மாதம் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி. ஒவ்வொரு மாதமும் குறைவில்லாமல் நடத்தினீங்க அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் தேவைகளை சந்தித்தீங்களே ஆண்டவரே. எங்க போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொண்டீங்களே ஆண்டவரே. சூழ்நிலைகள் மாறினாலும் நீர் மாறாதவராய் நின்றீரே ஆண்டவரே. அப்பா நித்தியமான கண்மலையா எங்களோடு கூட வந்தீரே, உமக்கு நன்றி. இந்த காலவேளை அப்படியாம நாங்கள் பாடி ஆராதிக்கிறோம். எங்க ஆத்மா உமக்கு நன்றி சொல்லுகிறது ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள் நாங்கள் என்றென்றைக்கும் மறக்க மாட்டோம் ஆண்டவரே. ஷதலபோ. தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. உம் அழகான கண்கள் எங்களை கண்டதே, உங்க வல்லமையான நீதியின் கரம் எங்களை பிடித்து எங்களை வழிநடத்தினதே, எங்க கால்கள் இடராதபடி எங்களை தப்பி செல்லும்படியான வழியை எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நீர் எல்லாவற்றிலும் எல்லாமா இருந்தீரே, அதற்காக நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். ஹalleluya. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. என் குற்றங்களை மன்னித்தாரே. மன்னித்து நடத்துனீங்களே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியிலிருந்து மீட்டாரே, என் ஜீவனை மீட்டாரே. படுகுழியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் உங்க ஆத்மாவை நோக்கி பாடுங்க. என் கர்த்தர் செய்த நன்மைகளை என் ஆத்மாவை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமூடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமூடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியா அவர் நம்மை திருப்தி செய்கிற தேவன். இந்த வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார்.
நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. அப்பா என் ஆத்துமாவே நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த நன்மைகளை, நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவா. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காண செய்தார். ஜனங்கள் காண அவர் என்னை காண செய்வார். அதிசய செயல்கள் காண செய்தார். என்னை காண செய்தார் சொல்வோமா? அதிசய செயல்கள் காண செய்வார். என்னை காண இந்த காலவேளையில அதிசய செயல்கள், அதிசய செயல்கள் காண அவர் அதிசயமானவர். என்னை காண செய்தார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. அப்பா இந்த கால வேலையில் ஆண்டவரே ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே எத்தனையோ பேர் இரவு தூங்க போனவங்க அந்த கால வேலையில் எழுந்திருக்கலாப்பா. அப்பா எத்தனையோ பேர் படுகுழியை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் என்ன படுகுழியிலிருந்து மீட்டீரே, என் ஆத்மாவை மீட்டீரே. He restores my soul and makes me to walk in the paths of righteousness. ஆண்டவரே என் ஆத்மாவை மீட்டு என்னை நீதியின் பாதையில் நடக்க செய்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி. இந்த காலவேளை நம்ம அப்படியா நன்றி சொல்வோம். ஆண்டவரே இருள் நிறைந்த இந்த உலகத்துல என் மேல இருள் எல்லாம் விலக்கி உம்முடைய வெளிச்சத்திற்குள்ள நன்மையினால் என முடி சொல்லி நடத்தி கொண்டிருக்கிறீங்களே அப்பா. இந்த 5 மாதங்களை யோசித்து பாருங்க. கண்முடி கண் திறக்கிறதுக்குள்ள இந்த 5 மாதங்களை தேவன் நமக்கு அடக்க செய்தார். நன்மைனால, கிருபைனால, இரக்கத்தினால, அவருடைய தயவுனால, அவருடைய ஜீவனால, அவருடைய வாக்கு தத்தங்கள்னால இத்தனை நாட்கள் ஆண்டவர் நம்மளை சூழ்ந்து வந்தாரு. நம்மளோடு கூட இருந்தாரு. நமக்கு முன்பாகவும் பின்பாகவும் அவர் இருந்தாரு. நமக்குள் இருந்து ஜீவ நதியாய் பாய்ந்து ஓடினாரு. ஹல்லேலூயா. ஜீவன் பெருக செய்தாரு. மரணம் நோக்கி வந்த நேரத்துல எல்லாம் ஜீவன் விழுங்கும்படியாய் பெருக செய்தாரு. இருள் நிறைந்த இடத்துல ஒளியாய் நம்மளை நடத்தினாரு. தேங்க்யூ அப்பா.
எங்களை கைவிடல அப்பா, நீர் எங்களை மறக்கல, நீர் எங்களை கைவிடல ஆண்டவரே. ஆண்டவரே உமக்குள்ளா எங்களை வைத்து கொண்டீங்களே அதுக்காக நன்றி. நாங்கள் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து எங்களுக்குள் இருப்பதற்காக நன்றி. எங்க எலும்புகள் தோய்ந்து போகாதபடி நடத்தி வருகிறீரே உமக்கு நன்றி. சத்துவம் இல்லாத நேரத்தில் சத்துவத்தை தந்து நடத்தினீரே அதற்காக நன்றி அப்பா. நம்பிக்கை எழுந்த நேரத்தில் நம்பிக்கை அப்பா உண்டு பண்ணினீரே. தேங்க்யூ ஆண்டவரே, தேங்க்யூ அப்பா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஆண்டவரே. கிருபை இரக்கங்களால் மணிமூடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களால் மணிமூடி சூட்டுகின்றேன். வாழ்நாளெல்லாம் நன்மையினால் திருப்தியாக்குகிறேன். வாழ்நாள் எல்லாம் சொல்லுங்க, இந்த வாழ்நாள் ஒரு கன்ஃபெஷன் பாடுவோம். நன்மையினால திருப்தியாக்குகிறார். மீண்டுமா, வாழ்நாள் எல்லாம் நன்மையினால் திருப்தியாக்குகிறேன். வாழ்நாள் எல்லாம், எந்த வாழ்நாள் எல்லாம் நன்மையினால் திருப்தியாக்குகிறார். என் கர்த்தர் செய்த, என் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை என்னாலும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமா நன்றி செலுத்துகிறோம். நன்றி சொல்லு முழு என் முழு உள்ளத்திலிருந்து ஆண்டவரே, என் முழு பலத்தோடு, என் முழு மனதோடு உமக்கு நன்றி சொல்லுகிறேன். முழு உள்ளத்தோடே. ஹல்லேலூயா. அப்படியா நாம் நன்றி சொல்ல சொல்ல நமக்குள்ளிருந்து ஜீவ நதிகள் பாய்ந்து ஓடுவதை தேவன் விரும்புகிறார். அவருக்குள் இருக்கிற அதே ஜீவன், அதே ஜோயை ஜீவன் நமக்குள்ளிருந்து வழிந்து ஓடும்படியாய் இந்த புதிய மாதமெல்லாம் அப்படியாய் ஜீவன் பெருகினவர்களாய் போகிற இடமெல்லாம் ஜீவனை பறைசாற்றுகிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழுகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாலிருந்து ஜீவன் ஆண்டவரே, ஜீவனை பேசுகிறோம், ஜீவ வார்த்தைகளை பேசுகிறோம், ஜீவனுக்குரிய நினைவுகளோடு நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. மரணம் அல்ல அப்ப, மரணத்தின் காரியங்கள் அல்ல இந்த கால வேளையில, ஜீவனை நாங்கள் பிரகடனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே இந்த இடத்துல. தேங்க்யூ அப்பா. நிரம்பி வழிந்து ஓடுகிற நாட்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி ஓடுவதற்காய் நன்றி அப்பா. ஓ ஜீவ நதியாய் பாய்ந்து ஓடுகிற ஆவியானவரே, மலா ஷேனா மீனதுலா பாக்கனா. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. பாடுவோமா? என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். 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 மீண்டுமா? என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது.
அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், yes Lord, நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, yes Lord, அது வற்றாது ஒரு நாளும். இந்த பாடல் உங்க மேல தீர்க்க தரிசனமா உங்களே நீங்கள் ஆசீர்வதித்தது பாடுங்க. எனக்குள்ள ஜீவ ஊற்று வற்றாது, மரணத்துக்குரிய எல்லா காரியங்கள் விலகுகிறது. எனக்குள்ளே ஜீவனை சொல்லும் பொழுது, ஜீவனை பேசும் பொழுதெல்லாம் வற்றாது ஒரு நாளும். ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. துதியுடை போர்த்திடுவேன், இந்த கால வேளையில சாம்பலை நீக்கிடுவேன். துதியுடை போர்த்திடுவேன், சாம்பலை நீக்கிடுவேன். அலங்காரமாக்கிடுவேன், சபையை அலங்காரமாக்கிடுவேன். ஏனென்றால் எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். 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 கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. என் இலைகள் உதிர்வதில்லை, என் கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. பாட பாட அந்த ஜீவ ஊற்றுகளை தேவன் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஜீவ ஊற்றுகள் உங்களுக்குள்ள மறைந்திருக்கிற ஜீவ ஊற்றுகளை, அது வற்றாது ஒரு நாளும். முழங்கிடுவேன் தினம் சுவிசேஷம், ஒடுக்கப்பட்ட இந்த உலகத்திற்காம் நாம் எழுப்பி பிரகாசித்து தினம் சுவிசேஷத்தை நாம் முழங்கிடுவோம். இந்த உலகத்திற்கு காயங்கள் ஆற்றிடுவேன், கட்டுகள் அவிழ்த்திட இயேசுவின் நாமத்தினால காயங்கள் ஆற்றிடுவேன், கட்டுகள் அவிழ்த்திடுவேன்.
விடுதலை பறைசாற்றுவேன், நான் விடுதலை பறைசாற்றுவேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, வற்றாது ஒரு நாளும். மலஷேனதரா, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். அயல் மொழிகள் தினம் பேசுவேன், இறைவாக்கு உரைத்திடுவேன். சொல்லுவோமா? அயல் மொழிகள் தினம் பேசுவேன், இறைவாக்கு என்னிலிருந்து புறப்படும் உரைத்திடுவேன். சாத்தானை துரத்திடுவேன், கரம் நீட்டி சுகம் கூறுவேன். சாத்தானை துரத்திடுவேன். இந்த கால வேளையில் அப்படியான வல்லமை எனக்குள் இருப்பதற்காக நன்றி அப்பா. அதிசயம் தினம், அதிசயங்கள் தினம் தினம் நான் காண்பேன், அதிசயம் தினம் காண்பேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். பாடும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. ரேஷே கமலத்தரா மேன்பரி தலு ஷேகலதரபோகரா. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு. உங்க பலவீனத்தை பார்த்து பாடுங்க, உங்க சுகவீனங்களை பார்த்து பாடுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவ ஊற்றே போதுமானது. கமலத்தரபனா, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். இந்த காலவேளை நீங்க யாரா இருக்கிறீங்களா? கனி தருகிற மரமாய், இலைகள் உதிராத, கனிகள் கெடாத, எப்போதும் பச்சை நிறைந்த அந்த இலைகளை போல அப்படியே தான் தேவன் உங்களை வைத்திருக்கிறாராம். ஆமென். உஷ்ணம் வந்தாலும், எத்தனை காரியங்கள் வந்தாலும் பட்டு போகாத நல்ல கனி கொடுக்கிற மரம் நாம். ஏனென்றால் அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கு. ஆமென் சொல்லுங்க. வயது ஆகினாலும் நான் பட்டு போகாம இருப்பேன், என் இளமை கழுகுக்கு சமானமா இருக்குது என்று சொல்லுங்க. நான் உயர பறக்கிற நாட்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் சூழ்நிலை வேற மாதிரி இருக்கலாம், உண்மை என்னவெனா என் பாத்திரம் நிரம்பி வழிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. நமக்குள்ள உள்ள அந்த மனிதனோட பாத்திரங்கள் வழிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஷேக்கா நாம நம்ப முடியுமா? காண்கின்ற காரியங்கள் அல்ல, காணாம இருக்கிற இந்த காரியங்கள் தான் உண்மையானவைகள். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. நாட்கள் வரும், நாம் போகிற இடமெல்லாம் ஜீவன் உண்டாகும். மரணத்துக்குரிய காரியங்கள், மரணத்துக்குரிய சாயல்கள் இருந்தாலும் அந்த இடத்துல ஜீவன் உண்டாகும் என்று சொல்லுங்க. அப்படியே தான் பரலோகம் இந்த காலவேளை உங்களை பார்க்கிறது. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நான் பேசுகிறேன், அப்பா ஜீவன் கொடுக்கிறவர்களாய், ஜீவனை வெளிப்படுத்துறவங்களா நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவேளையில அதுக்கு சாட்சியா எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருள், எல்லா பகுதியில் இருக்கிற இருள், மரணத்தின் சாயல்கள் நாங்க அகற்றுகிறோம் இந்த கால வேளையில இயேசுவின் நாமத்தினால. வாய்களை திறங்க, வாய்களை திறந்து பேச ஆரம்பிப்போம். அந்நிய பாஷைனால, அக்கினி பாஷைனால, அயல் மொழிகளால பேச 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 ஒரு புது காரியத்தை தேவன் இந்த இடத்துல
நிலைநிறுத்த செய்கிறார். அதிசயமான காரியங்கள் ஷேனாமலா உங்க வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை பார்த்து பேசுக. நான் ஜீவனை பேசுகிறேன் என்று சொல்லுங்க. மன ஷேக நீதலாபரா நேன்ட நீமனதரபோகனா லேபனா அந்த பலவீனத்தை நோக்கி சொல்லுங்க. நான் ஜீவனை பேசுகிறேன். மன கரத்துலா மபரா ஷேலாபலா ரத்தனா மோகனா ஜீவனை நான் பேசுகிறேன். என் எலும்புகளுக்குள்ள நான் ஜீவனை பேசுறேன். ஓ எலும்புகளுக்குள்ள நான் ஜீவனை பேசுறேன். மலக்ரா மத்தி ரைகலா நேரஸ்தி நே மனஷலா திரே. இது ஜீவனுக்குரிய நேரம். இது ஜீவனுக்குரிய நேரம். ரச்சலா மோனோ நேட்டனி மனா. என் வயிற்றின் பகுதியில் நான் ஜீவனை பேசுறேன். என் ஹார்மோன்ஸ் மேல நான் ஜீவனை பேசுறேன். எல்லா ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இப்பொழுது நான் கடிந்து கொள்ளுகிறேன். நாமத்தினால I speak life, your Lord, life in abundance, Lord. Mala sheka nidarabala nena mina sthagalaba எல்லா குழப்பங்கள் மேல நான் ஜீவனை பேசுறேன். குழம்பி போயிருக்கிற காரியங்கள் மேல ஜீவன் உண்டாகட்டும் இப்பொழுது. வெளிச்சம் உண்டாகட்டும் இப்பொழுது. லாமா ஷேகா நபரா மலண்டனா மீனா கிரத்துலா ரைசே கலா துனாவியானவரே thank you மக்கரேதனா மல ஷேகா உங்க கரம் இறங்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி. நலை சமோகரிட்டலாபினா எங்களுக்குள்ளிருந்து ஜீவ ஊற்றுகள் ஷேகமனா. thank you Lord. Hallelujah, hallelujah. உங்களை தோக்கடித்து கொண்டிருக்கிற காரியத்தை நோக்கி பேசுங்க. நான் ஜீவனை பேசுறேன். குழப்பங்கள், ஓ மனக்கவலைகள், சோர்வுகள், நெடுநாளாய் காத்திருக்கிற சோர்வுகள், ஓ இது எப்படி நடக்கும் என்று இருக்கிற கேள்விகளுக்கு நான் ஜீவனை மறு உத்தரவாய் பேசுகிறேன். அப்பாவுக்குள்ள இருக்கிற ஜீவனை நான் பேசுகிறேன். மலா ஷேக்கரா Rendalama Shantarabokara Lekomono Shekara. Hallelujah. பரலோகிலே உருவாகியே சிங்காசனம் அது தழுவியே என் சிரசினே விழிந்தோடுதே ஜீவநதியே தூய நதியே. சொல்வோமா? ஜீவநதி, ஜீவநதியே, தூய நதியே. பரலோகிலே உருவாகிய கிருபையின் நதி சிங்காசனத்திலிருந்து வழிந்து ஓடுகிற கிருபையின் நதி என் சிரசினில் வழிந்தோடுதே ஜீவநதியே தூய நதியே ஜீவநதியே தூய நதியே. அலை 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 அலையாய் 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 அலை 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 அலையாய் 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 அலை 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 அலையாய். Yes Lord. அலை அலையாய் அலை அலை வெள்ளம் போல ஆவியானவர் அலை அலை அலைகளை போல ஆவியானவர் காலவேளை அலை அலையாய் ஜீவன் அல்லாத காரியங்களை அழித்து போடுவதற்காக பெரிய அலைகளாய் வாஷ் அவுட் பண்ணுகிற நேரத்திற்காய் நன்றி அப்பா. Yes Lord. ஜீவ
கணக்காலல்ல முழங்காலல்ல என் இடுப்பல்ல நீச்சலாழமே அபிஷேகத்து நான் மூழ்கனும் ஜீவநதியே தூய நதி. சொல்லுங்க, கணக்காலல்ல கணக்காலல்ல முழங்காலல்ல என் இடுப்பல்ல நீச்சலாழமே அபிஷேகத்தில் நான் மூழ்கனும் ஜீவநதியே. ஒரு புதிய அபிஷேகம், தூய நதி. மறுபடியுமாய் கணக்காலல்ல கணக்காலல்ல அப்பா, கணக்காலல்ல ராஜா, முழங்கால் இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய தாகம் என் மேல இடுப்பல்ல உம்மேல ஒரு புது வாஞ்சை அப்பா உருவாகட்டும். அபிஷேகத்தில் புதிய அபிஷேகம் என்னைனால நான் மூழ்கணும் அப்பா. ஜீவநதியே தூய நதி. ஒரு புதிய விருப்பம் இப்பொழுது உண்டாகட்டும். ஜீவநதியே தூய அலையலையா அலையலையாய் 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 இப்பொழுதே அலையலையாய் அலையலையாய் ஒரு புது பலன், அலையலையாய் புதிய பலன் இறங்கட்டும் அப்பா. அலையலையாய் 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 தேவனுடைய சுகமளிக்கும் பிரசனம் இந்த இடத்தை நிரப்பி இருக்குது. காலவேளை நோக்கி பாருங்க, எனக்குள்ளாய் ஜீவ ஊற்று அலைகளை போல இருக்கிற எல்லா காரியங்களும் ஒரு அலை எப்படி வந்து எல்லாவற்றையும் அடிச்சு போடுமோ அப்படியா இந்த காலவேளை தேவ ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில தேவனுக்குரிய காரியங்கள் இல்லாத இருக்கிற காரியங்களை, காட் நேச்சருக்குள்ள இல்லாம இருக்கிற எதையும் இந்த அலை இப்பொழுது அதை வாஷ் அவுட் பண்ணுகிறது இயேசுவின் நாமத்தினால. எஸ் லார்ட், தேவ நேச்சருக்கு எதிராக என் வாழ்வில் எது இருந்தாலும் அது வாஷ் அவுட் பண்ணுகிற இந்த காலவேளையில மலா கிரச்சோலோ மோனோ கரிட்டலா ஏனா மலா சுரா கனதுலா போக்கனா. எஸ் லார்ட், இறையாதே நில் என்று நான் பேசுகிறேன். மன ஷதரா போக்கனா. தேங்க்யூ லார்ட். அப்பா, உங்கள் ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ. நாங்கள் பிழைத்திருந்து உங்கள் அதிசயங்களை நாங்கள் விவரிக்குவோம் ஆண்டவரே. நாங்கள் மரணத்தை காண மாற்றோம் இயேசுவின் நாமத்தினால. மரணத்துக்குரிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருப்பதில்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீடித்த ஆயுசு நாட்கள்னால எங்களை நிரப்புகிறீங்க. ஜோயே ஜீவனால் நிரம்பி வாழுகிற வாழ்க்கை தந்திருக்கிறீங்களா, அதற்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஆண்டவரே. கணக்கால் அளவல்ல மூழ்கி மூழ்கி எந்திருக்கிற அனுபவங்கள் ஒவ்வொரு நாளும் அதனால பேசுகிற ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் மூழ்கி மூழ்கி எந்திருக்கிற அதிசயங்களை நான் பேசுகிறேன். இந்த காலவேளை என் சபையின் மேலே, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் மேலேயும் எங்கள் மேலே நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. தினம்தோறும் அதிசயங்களை காண்கிற நாட்களுக்குள்ளாய் நாங்கள் வாழ ஆரம்பிப்போம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி ராஜா. அப்படியா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். மீண்டும் உள்ள நேரத்தை நீங்கள் அப்பா பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்க. வார்த்தை பலத்த காற்றாய் எங்கள் மற்றில் அசைவாடற்றும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
Amen. Praise the Lord. Welcome you all once again to this Women's Sunday service. I praise and thank God for this opportunity, for being His voice this morning. And I praise and thank God for Sunita and Lisa as well for pushing me to do this. So let's bow down in prayer before we get into the word. Appa, thank you for this wonderful day that you have blessed us with. Appa, thank you for this Women's Sunday service that you have given us. Appa, thank you for being a good God to us all this 5 months. And Appa, thank you for who you are in us. And thank you for the revelations that you have given us, especially in this 5 months, Pa. That thank you that you have led us. Led us more in glory, led us more in your light. And we thank you for who you are in our lives. And even today, Pa, I offer myself, my heart, Pa, and each and every heart who's under my voice this morning, Pa, to know more about you, to get closer to you, to walk in light more and more, so that, Pa, we may go and possess, and we may, just like how we sang today, Pa, we may go and be the solution to this world as we go forth from this place, as we go wherever we go, Pa. Thank you that you want us to be the solution to this world, solution to the problems of the world. Pa, thank you that you will guide us today. Holy Spirit of God, you will speak to us and you will guide us towards being this person, towards being the solution to this world, towards being this Jiva Nadi, where it will go, where we will go, wherever we will go, we will see goodness, we will see healing, we will see wonders because of you in us, Pa. Thank you that today you will lead us into those things. Let your name alone be glorified. All this I ask through the precious name and Savior of Lord Jesus Christ. In Jesus' name I pray. Amen, amen, amen. Okay, let's... I thank God again for making me stand here to deal with one more difficult topic as usual. So during the worship session, we sang this song like, Alai, 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 washing out. Washing out is the word that Lisa used. So we do have the Spirit of God in us. We have Christ living inside of us. We have this Jiva Utra inside of us. But are we operating in this Jiva Utra? So how many of you agree that yes, I do have this Jiva Utra inside of me. This living water is inside of me. So why are we not able to operate in this living water? Are we flowing in this living water? Yeah, Holy Spirit is inside of us. We have word. No, yes, we do flow here and there, but are we flowing like how Jesus did here on earth? So there is something stopping. There's something stopping inside of us, within us, which is not letting us to flow in the way that we are expected to flow. God's wish for us is to flow, is to be the solution of this world. And that is why he says, living waters, if you believe in me, living waters will flow out from your belly and you will be the solution to this world and everything. But still, for some reason, there are things operating within us which is stopping us from flowing into this very life that God wants us to live here on earth. So today we are going to deal with a topic, probably the main thing, which is stopping our flows and stopping us flow in the way that God wants us to flow in our lives, in church, in our ministry, in wherever we go, work, whatsoever. So we're going to deal with one topic this morning. So to start with, let's read Proverbs chapter 4, verse 23 in TPT. So I would like you all to open your Bibles and read the verses along with me. So how about we read it all together? So above all, இருதயத்தை காத்துக்கொள் என்று ஜீவ ஊற்று புறப்படும். So எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். So above all, guard the affections of your heart, for they affect all that you are. Pay attention to the welfare of your innermost being, for from there flows the wellspring of life. I didn't even notice the word wellspring of life, but it just came to my mind when Lisa was
singing this song. So praise God for that. So where is the wellspring of life? It's inside the heart. So the author says, protect your heart, because that is where, because only inside your heart, the wellspring of the Jiva Utru is inside your heart. So if you don't protect your heart, then this wellspring of life cannot flow. Yeah. All right. So let's turn our Bibles to Genesis. Always Genesis. Genesis chapter 3, verse 1 to 7. So I'm going to read that. Now the serpent was more cunning than any beast of the field, which the Lord God had made. And he said to the woman, has God indeed said, you shall not eat of every tree of the garden? And the woman said to the serpent, we may eat the fruit of the trees of the garden, but of the fruit of the tree which is in the middle of the garden, God has said, you shall not eat it, nor shall you touch it. Then the serpent said to the woman, you will not surely die, for God knows that in the day you eat of it, your eyes will be open, and you will be like God, knowing good and evil. So when the woman saw that the tree was good for food, that it was pleasant to the eyes, and a tree was desirable to make one wise, she took its fruit and ate it. She also gave it to her husband. Then the eyes of both of them were opened, and they knew they were naked, and they sewed fig leaves together and made themselves coverings. So when the serpent came and started speaking to Eve, so we all know serpent came and deceived Eve, and Eve ate the fruit, and she also gave it to her husband, and then boom, sin appeared. Yeah. But what do you think is the very first feeling that came into the heart of Eve, or that came into Adam's heart before even they did all these things? Can anyone guess? What is the, okay, டெவில் வந்து ஏவாளை வந்து ரிசீவ் பண்ணும்போது ஏவாள் ஃபெல்ட் சம்திங், த வெரி ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ஃபீலிங் தட் ஷீ ஃபெல்ட், வாட் வாஸ் இட்? வாட் இஸ் த ஃபீலிங் இமோஷன் வைஸ்? negative feeling. Okay. Eve was offended with God. So what is the negative feeling? Offense ku Tamil enna? Offense. மனத்தாங்கல், மனக்கஷ்டம். என்னது, அப்படியா அப்படியா பண்ணிட்டார் அவரு, அப்படியா சொல்லிட்டாரு, அப்படியா தேவன் நம்மகிட்ட மறைச்சு வச்சுட்டாரு, என்ன, ஹவு டேர். The very first negative feeling that came in the Garden of Eden is, before fear came, before sin manifested, the very first feeling that came in Eve's heart was offense. When you start doubting someone, what is the very first negative feeling that comes in? Manattangal. The same thing happens again in Genesis chapter 4. Genesis chapter 4, verse 4 to 7. Abel also brought of the firstborn of his flock and of their fat, and the Lord respected Abel and his offering, but he did not respect Cain and his offering. And Cain was very angry, and his countenance fell. So Cain was angry with who? God. என்ன வந்திருக்கு அங்கேயோ மனசுல? மனத்தாங்கல் வந்துருச்சு ஆண்டவர் மேல. அது எப்படி அவன் ஆஃபரிங் அக்செப்ட் பண்ணுவாரு, ஏன் ஆஃபரிங் அக்செப்ட் பண்ணுமா? ஹவு டேர் காட் accepted his offering but not my offering. And the interesting thing here God says is, like, if you continue to read it, so the Lord said to Cain, why are you
angry, why has your countenance fallen? If you do well, will you not be accepted? If you do not do well, what lies at the door? Sin lies at the door. So இப்பத்திக்கு sin இன்னும் manifest ஆகல. காயின் ஏபிளை கொல்லல. காயின் did not yet kill Abel. But God says sin is lying at your door, mate. So what is that which is lying at Cain's door at this stage? So what was the sin? Offense was the sin. So he got offended with God, and that offense is lying at his door, waiting to come and consume him. And this guy did not repent after that, and the sin came manifested, and so does Cain kills Abel. Yeah. So it all started with a simple offense. So today, my dear brothers and sisters in Christ, God wants to deal with this very thing in our lives, which is offense. Offense is the biggest thing probably that would stop us from moving forward, stop us from where God wants to take us, from where you are today to where God wants to take you. The biggest thing, I'm not saying this is the only thing, but then like if Eve itself had this feeling in the Garden of Eden, and all of us are, all of us, none of us can be protected from this feeling. Now, how many of us can say that I never got offended by anybody in life? அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்ல முடியுமா இங்க? ஒருத்தர் சொல்ல முடியாது. So everybody, day in and day out, there are things that are coming at our door to be offended. So today God wants to deal with this very thing, which is offense in our lives. And God wants us to be in a place where nothing, God wants us to take us to a place where we don't get offended or nothing bothers us, so that He can flow easily through you and through me, and we may be a blessing to others. So we are going to see some examples of how this offense played a big role in people's life and how their lives got ruined because of that. And also we will see some examples as to how people dealt with offense, and people, those who stayed without offense, how they lived their life and things like that. So let's look at some more examples with another offense, another person who got offended with God and what happened to them. Matthew chapter 26, verse 6 to 17. பெத்தானியாவிலே குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள ஒரு வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து என்ன பண்ணாங்க? விசனம் அடைதுன்னா என்ன? தாங்கள் அடைந்து offended. இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு கிறிஸ்து அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தமான செய்கையாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். So this woman comes and pours the scent onto Jesus' feet, and the disciples get offended. எல்லாருக்கும் கோவம் வந்துச்சு. அது எப்படி எவ்வளோ காஸ்ட்லியான எண்ணெயை கொண்டு வந்து ஜீசஸோடைய காலில் போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு? offend ஆயிட்டாங்க. offend ஆனோன்னு ஜீசஸ் இஸ் எக்ஸ்பிளைனிங், ஓகே ஆல் ரைட், இட்ஸ் நேச்சுரல் தட் யூ காட் offended. யாராக இருந்தாலும் இந்த விஷயத்தில் offend ஆவாங்க. அதனால Jesus is giving an explanation as to why this is going to happen, and this is a symbol of this girl coming and pouring this scent, because I'm going to it's an act that she has done before my burial, so it is good. And wherever this thing is preached, wherever my gospel is preached, this woman will also be remembered ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே மற்ற டிசைபிள்ஸ்லாம் என்னவாயிட்டாங்க? சரி, ஓகே,
ஜீசஸ் சொல்லிட்டாரு அப்படின்னு ஆயிட்டாங்க. பட் அதில் ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணுறான்னு பாருங்க, verse 14. அப்பொழுது 12 ஒருவனாகி யூதாஸ் காரியத்து என்பவன் பிரதான ஆசிரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். So this person, Judas, just after this thing happened, he couldn't come out of the offense. So what is he doing just after this? He's going even to the extent of, he's agreeing to betray Jesus. The first example we saw is offense leading to sin. What is the second thing the offense leading? Offense leads to betrayal. Betrayal ku appuram automatically sin is manifesting, death is manifesting. Adala vandu consequences of everything. But the root cause is always offense. Offended with Jesus, offended with what happened to Jesus. Yeah? The next example, Israelites. Again, big issue, always. Exodus chapter 15, verse 22. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். முறுமுறுக்கிறது. ஸோ பட் முறுமுறுக்கிறதுக்கு முன்னாடி வாயில முறுமுறுக்கிறது happens in our mouth. Yeah, complaining happens in our mouth. But before words come out of our mouth, something happens inside of our heart. What is it? Offense. So Israelites were offended with God because they couldn't find water. கொஞ்ச நாளை கழிச்சு குவேல் இல்லை, கறி இல்லை, சாப்பாடு இல்லை, இது இல்லை, அது இல்லை, அது இல்லை. Again and again and again and again offended with God. And what was the consequences of it? Not able to reach the promised land. So offense, the next thing, what happens? Offense will stop you from reaching your destiny. அப்பா வச்சிருக்கிற வாக்கு தத்தங்களையும் அப்பா வச்சிருக்கிற எல்லைகளையும் சுதந்திரிக்க விடாமல் தடுப்பது எது? offense. மனசுல மனத்தாங்கல் வந்துருச்சுன்னா முடிச்சிட்டு அது கிளியர் ஆகிற வரைக்கும் you cannot proceed. So why is it okay? இங்க வந்து மோசேக்கு அகேன்ஸ்ட் அதன ஆண்டவர் அவங்க பேசுறாங்க. Why it is an offense against God? If you look at Exodus chapter 16 verse 8. பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற்காலத்தில் நீங்கள் திருப்தி அடைவதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்து உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம், உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கல்ல, தேவனாகிய கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது என்றான். So what is Moses saying here? You guys are not complaining against us, but rather you're complaining against God. So, offense with God, what all we saw, offense with God leads to sin, it leads to betrayal, complaints, not entering your destiny. There are a lot more, but I don't think we can cover everything. Yeah. So, offense. The next set of examples that I want to give is offense with the men and women of God or your brothers and sisters in Christ. Yeah. So the next offense that we can see is like, okay, either we get offended with God or we get offended with the people of God, people who are doing God's will or God's work, or when people are operating, this is also the example that we just read in Exodus is also an example of people getting offended with the men of God. Moses is not doing whatever he wants to do. Moses is doing
God's job, God's will, God's destiny. But then people are getting offended with him. Then there's another example, Moses and Korah, Numbers chapter 16. You see, no? Moses is giving set of instructions and everything which came from God. But then Korah says, who are you, mate? Now, is not God with us? And why is only we have to do what you say? And all those things. And what happened to Korah? Leprosy. So, of getting offended, the next thing, the first thing is getting offended with God. The next thing is getting offended with people who are doing the will of God, people who are working towards the will of God or acting according to God's word and God's ways. And when we are rebelling against people of God, there are two examples here, as in like two ways here. People, when they are offended with men of God and women of God, if they are believers, there is different things that happen. If they are unbelievers, it's another level of consequences. Yeah, Korah, he belongs to people of God. Leprosy oda ninnuchu avanuku anga. Miriam ku da leprosy. Korah was, because Korah belongs to the unbelievers group. Earth opened and Korah went in. Korah and brothers and sisters, Korah and everybody went into the ground. Yeah. But Miriam, she belonged in the group, believers group le irunda. So what happened to her? Leprosy. Adutha, Saul and David. So what happened there? 1 Samuel chapter 18, verse 7 to 13. ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. என்னவா இருந்ததா? மனத்தாங்களாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10000. மனத்தாங்கல் வந்தோன்னு அடுத்து என்ன வருது? பொறாமம், எரிச்சல். அப்படி பார்த்தாவே என்ன ஆகுது நமக்கு? அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காயமாகாரமாய் பார்த்தான். And then verse 10. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல் இறங்கிற்று. மறுநாளிலே, உடனே அடுத்து என்ன வருது? அன்னைக்கே அவன் அந்த ஆஃபென்ஸை மனசை விட்டு தீர்த்திருந்தான்னா முடிஞ்சு போயிருந்திருக்கும் கதை. So all got offended because of these women now like all of a sudden praising David, or Saul killed 1,000 and David killed 10,000 and all those things. The offense came, he got offended. Instead of repenting on the same day, he left it for one day. முடிஞ்சு அடுத்த நாள் யார் வந்தா? Distressing spirit. So when we get offended, especially on people of God, if we don't deal with it immediately, birth out serious consequences in our life. Yeah. So what does offense brings? Distress. Offense brings distress. Offense towards the men of God and the women of God and the people, the anointed people of God, brings distress. What happened to David and Michal? David ஆடி பாடிட்டு வரான். He is coming into the temple. Michal is looking at it. Yeah. She got offended. How dare me? You are my husband. அவ கிங்ன்றதெல்லாம் மறந்துட்டா. நீ யார்? என்னோட புருஷன். எப்படி இப்படி வரலாம்? Offended. What is the result of that offense? And it says that she never repented for what she did. Of course, God would have, brought her out of it if she had repented. But no, she never repented for what she did. And she stopped there. Yeah. The next example, Asa, the king. 2 Chronicles chapter 16. Verse 7 to 12. You will find n number of examples in Bible, like it keeps coming and coming and coming. God is warning the people of God again and again and again and again, like be careful, guard your heart, guard your heart. 2 Chronicles chapter 16 verse 7.
அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானியா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து Ananias is a seer here. He's a man of God. அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் உது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரமுள்ள எத்தோப்பியரும் லூபியரும் மகா சேனையுமாய் இருந்தார்கள் அல்லவா? நீ தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி தேவனாகி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். அதன் நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடும் கோபம் கொண்டு அவனை காவலறையில் வைத்தான். இதெல்லாம் such kind of news is coming to him. No, there is a warning that is coming from God. The moment someone hears this warning, if their heart was really guarded and well enough, what they would have done? Repented. Are you sorry? Sorry, Anania, yeah, I did this. God, please, sorry, forgive me. Repent pannama. What did he do? This place? This guy puts him in. He got offended with the seer who came to give him the warning, and this guy put him in the prison. And what is the result of it? Verse 11. ஆசாவின் ஆதியோடந்தமான நடவடிக்கைகளும் யூதாவையும் இஸ்ரவேலையும் சேர்ந்த ராஜாக்களின் புஸ்தகம் எழுதியிருக்கிறது. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கரகமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் தேவனை அல்ல பரிகாரையே தேடினான். அப்பையும் இங்க தேடல. அஃபென்ஸ் அவ்வளோ உள்ள அப்படியே ஆடா இருக்குது. He doesn't want to go back. வியாதி வந்த பிறகும் consequences ஆண்டவர் வியாதி அனுப்பல. His own offense brought him the consequences, and even after that consequence that reached him, he doesn't want it to repent. He stood there hard-hearted, and there is his end came. What does offense bring? Offense brings unwanted sickness, unwanted problems, unwanted stress, and all those things. Yeah. So offense, what did we see so far? Offense with God, offense with the men of God. Yeah. So okay, in the madri offense with people, people of God kala okay. Unbelievers, another unbeliever, Haman and Mordecai. So what happened in the life of Haman and Mordecai? Haman was offended of Mordecai. Why? Because he failed to bow him. Because Mordecai is a man of God, he will not bow to an unbeliever. Haman was offended. How dare ellarum enna vanangranga, nee mattum enna vananga maatingra. Offense. And what did it lead? Offense led him to death. Yeah. And another example, Joseph and his brothers. What happened? Why did they sold him as a slave? Offense. பாரேன் போய் அப்பா கிட்ட கோடி முடி விடுறான். See, this guy always goes and tells dad about all our mistakes. Yeah, got offended. So offense led them to sell him as a slave. Offense. And see, recently pastor was telling me about Avian. That Avian doesn't want to see his grandparents when they are calling him. Why? He's offended. See, even a baby could feel, baby can't feel any other negative emotion. Matta emotions along, it naturally comes. But see, the very first feeling that comes even in a child's heart is offense. No, how dare you leave me and go? I'm offended by you. I don't want to see you. Holy Spirit told me, wow, even a baby can feel offended. Even a baby can, express offense. Yeah, offense is very, yeah. So we also see like Abraham and Lot. There's a strife that is coming. And Abraham and Lot, and if we read Genesis chapter 13,
You don't want to read everything, but Genesis chapter 13. No, sorry. Genesis chapter 13, verse 8. ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். வாக்குவாதம் வேணாம். வாக்குவாதம் வரதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கணும் உள்ள? எனக்கும், அதாவது உன்னோட மேய்ப்பருக்கும் எனக்கும் வாக்குவாதம். ஓகே ஓகே, your guys are fighting with my guys is different. ஓகே, என் கூட்டத்துக்கும் உன் கூட்டத்துக்கும் செட் ஆகலன்னு சொல்லல. என்னன்னு சொல்றாருங்க? எனக்கும் உனக்குமே என்ன வந்துருச்சு? வாக்குவாதம். அப்ப லாட்டுக்கு மனசுல என்ன வந்துருச்சு? ஆஃபென்ஸ் வந்துருச்சு. அவன் பிகாஸ் ஆஃப் ஏப்ரஹாம் only Lot was so blessed and all that he is having today, no, with all this, all his blessings and all the material blessings, physical blessing whatsoever of Lot was all because of Abraham's blessing, the blessing that was on Abraham. But then Lot is getting offended here by, it could be anything, whatever that offended him, but then offense will lead you to separation. Separation not from ஏதோ ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்லேருந்து செப்பரேட் ஆகிறது is a different story, but he is getting separated from a divine relationship that God has given. Until Abraham was with Lot, everything went well for him. But the moment offense came, they are getting separated. And even there, Lord சொல்ல மாட்டேங்கிறான், யூ எனக்கு வந்ததெல்லாம் உங்களால தான் சாமி, because of you God has blessed me. Now I want to stay. Maybe I will send away my my group of people, but I want to stay with you னு சொல்லிருக்கணும்ல. But the offense, an offense is leading this guy out of his divine relationship, about leading him away from the divine appointment that God has given him. And we know the story of Lot, what happened. Offense. My dear brothers and sisters in Christ, offense is a very serious business. Yeah. The next, John the Baptist and Herod. So what is happening there? Don't have to read. What is happening? Herod is getting offended with John the Baptist. Why? Because he is pointing out his mistakes. Man of God. This guy is getting offended with the man of God. So what happened? Herod's, yeah. No, that was the man of God's end. Herod's end. அவ்வளோதான். அதுக்கப்புறமா அவனுடைய, if you read it in the history, Herod's whole generation stopped and there was, அவனுடைய generation அதோடு நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு you read in the history. Offense, very important. So, what are the things that offense does so far to us? படிப்பா நோட்ஸ்லேருந்து. Offense leads to sin, betrayal, complaints, stop you from reaching destiny, separates you from the divine appointments that God has kept in your life. Then unwanted consequences. See, consequences could be anything. You can add it. Sickness is also a consequence. Distressed spirit. And finally, all these things, if you see all those people, they all had a terrible ending at the end of the day. Yeah. So let's look at some examples of people, those who did not get offended and how their lives ended. Yeah. People who avoided of offense with God. Yeah. The very first example, yaar? Abraham. I mean, from Genesis lendu solren nanu. Jesus is the best example. Abraham. So when God asked Abraham to come and sacrifice his son, he had all reasons to get offended with God.
என்ன ஆண்டவரை கொடுத்துட்டு வேணான்றீங்க, நான் அவ்வளோதான் அப்படியே முடிஞ்சுட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் பண்ணாமே இருந்திருக்கலாம். He could have just avoided that thing. He could have just avoided, taking, when we read in the New Testament, and a guy who's very rich, he comes to Jesus and he's asking, what should I do to have eternal life and all those things? And Jesus says, yeah, you do follow the commandments and everything. Do this, do that. And he says, yeah, I'm doing all these things, Jesus. What more? And then Jesus understood his heart, where his heart is, and then says, sell all your possessions and then come and follow me. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறான் அவன்? போயிடலாம். ஸோ அதே மாதிரி இங்கே ஆபிரகாம் என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? offend ஆகி, even in that verse it says like he got offended with what Jesus said and then he left the scene. Yeah. So Abraham could have easily got offended with God. God, you gave me this child and you want me to kill this child? Which God says? Which God will ask? But he didn't get offended. He went, he took his son to the point of death, and then God gave him back and all those. The next example, Joseph. Joseph had all the reasons to get offended with his brothers. And when he was given the opportunity to take revenge, he didn't take revenge. He says, no, you meant for good, you meant for bad. God changed into good. The next, David. David did not take offense with everything that Saul did. He could have killed him. He had the opportunity. But he didn't take offense. And then from the New Testament, Holy Spirit gave me another example. Canaanite woman. Matthew chapter, idu mattu padipo. Matthew chapter 15, verse 26 to 28. Matthew chapter 15, verse 26. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். Jesus is comparing this woman with dog. If you and we were in that scene, நம்ம என்ன பண்ணிருப்போம்? offend ஆயிருப்போம். ஒன்றும் தேவையில்ல, நான் போகிறேன், போக என் பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. He says, Jesus is testing her faith here. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானிகளின் மேஜையிலிருந்து விழும் துணிகைகளை தின்னுமே என்றாள். What a faith. Yeah. Faith is connected with offense. When our faith levels are different, we will not get offended with God. Yeah, we'll get to that. So offense. People, those who didn't get offended with God, they all had a wonderful future. Yeah? The next biggest example, Jesus. Matthew chapter 27. Verse 45 onwards. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்டபொழுது, இவர் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காரனை எடுத்து காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலிலே மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ, பொறு, எலியா இவரை வந்து ரட்சிக்க வருவாரோ பார்ப்போம் என்றார்கள். இயேசு கிறிஸ்து மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார்னு போட்டிருக்கு. என்ன சத்தமா கூப்பிட்டாராங்க? That if you go to Luke chapter 23 verse 46, இயேசு கிறிஸ்து, பிதாவே, உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு. என்ன அங்க மேத்யூல 50 verse 50ல என்ன மகா சத்தமாய் கூப்பிட்டாரு? What is that he's crying out? Father, I commit my spirit into your hands. அதே ஒரு 2 verseக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? My God,
And when he is on the cross, when he is going through that, when all of the sin that he is carrying, the guilty feeling, and everything that you and I had to go through, when he is carrying that, he's in flesh, yeah. So in flesh, he's feeling that. He's feeling almost. He's feeling your. I mean, he's almost like you. He's feeling your feeling and my feeling. நமக்கு விரோதமாக காரியங்கள் நடக்கும்போது when things happens against us, what is that feeling that we get? God, why are you forsaking me? Why is this happening to me? Why am I being felt left? அப்படின்ற அந்த ஃபீலிங்ஸ் வரும்போது அந்த இடத்த அந்த ஃபீலிங் அப்படியே விட்டுறாத படிக்கு அவர் என்ன சொல்றாரு 2-3 verse கழிச்சு, பிதாவே அப்படின்னு அங்கிருந்து கூப்பிடுறாரு பாருங்க. That shows that he did not get offended with God, but then he is looking unto God. இல்ல, எங்க அப்பா நல்லவரு, எங்க அப்பா என்ன கைவிட மாட்டாரு. No, my God will not leave me here. My God did not put me here, but then he is in me அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபீல் பண்ணவரா my Godன்னு சொன்னவரு இங்க திருப்பி என்னவா மாத்திக்கிட்டாரு? ஃபாதர்னு. மை காட் நாங்க சொன்னது அது யாரு? அது நான்சி, அது சுனிதா, அது லீசா. மை காட் நின்று சொன்னது உங்க ஃபீலிங்ஸ், மை ஃபீலிங்ஸ். So even to that point, when of that horrible death, he did not get offended with God. Jesus did not get offended with his father. Rather, he's calling into my father. Here you go. Psalms 22 puts it very beautifully. Whole of Psalms 22 is about how Jesus felt your pain and my pain and still did not get offended with God on the cross. Still did not get offended with cross. He had because he was son of man as well as son of God. முழுசா மனுஷனா இருந்த இயேசு, he was fully man. He did not get offended with God for what is happening for him, but still found God in that very place. No? If somebody should have got offended, it should have been him. Yeah? He did not get offended with God. And Jesus is the best example for not getting offended with the brothers and sisters as well. He had all the chances to get offended with the people who were beating him, spitting on him. என்னென்னவோ பண்றாங்க. He did not get offended with any of them. Rather, what he says, Father, forgive them. They don't know what they are doing. Yeah? So this is of getting offended with God or not getting offended with God. Yeah? People those who avoided getting offended with God, or people those who did not go to that path of getting offended with God. And there were some people who avoided getting offended with their brothers and sisters too. Yeah? Again, Abraham and Lot. Again, same example. Lot got offended. Mark 6th chapter 3. இவர் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோப்பு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார். அதனாலதான் அவர் சொல்றாரு, ஐ எம் a stumbling stone. தன்னையே அப்படிதான் வந்து காமிச்சுக்கிறாரு. I will, what is that verse? 2 Peter? One Peter chapter 2, verse 6 to 8. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறதுக்கு ஏதுவான கல், விழுவதற்கு ஏதுவான கல். So everybody who fell, everybody who did not make it, everybody who had bad consequences, every single person you take in the Bible who did not reach their destiny, they all started with this feeling of offense. David committed adultery with Bathsheba. He reached his destiny. But Saul, he didn't do anything. All he did was getting offended with David.
அவனோட டெஸ்டினி என்னாச்சு? ஒன்றும் பெரிய ஒன்றும் தப்பு இல்லையே, மனத்தாங்கல் தானே. வை? Offense has serious consequences. The next set of examples that I wanted to give is like people who got offended, but then they repented and did not face the consequences. Yeah. எக்ஸாம்பிள் உங்ககிட்ட இருந்து எடுத்துருக்கலாமே நான். டேவிட் அண்ட் நாபால். So what happens there? Nabal was whatever Nabal did, was it good or wrong? I mean, good or bad? It's bad. So David got offended by Nabal. Was it a genuine offense? Yes. But who? Holy Spirit. God is sending Holy Spirit through this girl, Abigail. So she says, Lord, let this bloodshed not be on you. என்ன சொல்றா பாருங்க, அழகா பேசுறாங்க. 2 Kings chapter, no, 1 Samuel 25:28. 1 Samuel 25:28. உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். தேவனாகி கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் தேவனாகி கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலில் காணப்படாதிருப்பதாக. உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலில் கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிந்தார் போல எரியப்பட்டு போகும். So verse 28, I don't know how it is in Tamil. 1 Samuel 25:28. I'm reading it from NKJV. So Abigail says here, please forgive the trespass of your maidservant. For the Lord will certainly make for my Lord an enduring house, because my Lord fights the battles of the Lord, and evil is not found in you throughout your days. Yet a man has risen to pursue you. Who's that man? Nabal, and seek your life. But the life of my Lord shall be bound in the bundle of the living with the Lord your God. No, this guy is trying to kill you, but who are you? அவன் என்ன சொல்றா? You are in the bundle of the living. நீ ஜீவனுள்ள ஒரு தேசத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்றா. And the lives of your enemies he shall sling out. யாரு? God will take care of that person, whoever is, against you. God is going to take care of that person, because you are in the life of the living. Verse 30, and it shall come to pass when the Lord has done for my Lord, according to all the good that he has spoken concerning you, and has appointed you a ruler over Israel, that this will be of no grief to you, nor offense of heart to my Lord. Verse 31, highlight பண்ணி போடு. என் ஆண்டவனாகி நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகி உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. So who is protecting David here from the offense? Abigail. So when genuine offense happens, we may ask the question, okay, இது ஜென்யூனா நான் ஆஃபெண்ட் ஆகிறேன், இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க நான் ஆஃபெண்ட் ஆகிறேன். ஸோ ஈவன் தட் ஹோலி ஸ்பிரிட் சேஸ் யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட், ஈவன் இஃப் இட்ஸ் அ ஜென்யூன் ஆஃபென்ஸ், நீ போட்டு உன் மண்டையை போட்டு உருட்டிட்டு இருக்காது. யூ டோன்ட் ஹாவ் டு பாண்டர் இட் அப்பான் யோர் ஹார்ட் அண்ட் கெட் டிஸ்ட்ரெஸ்ட் அண்ட் கெட் அஃபெண்டட், because this offense brings grief to you, and then you will go and kill this person, and that bloodshed is also going to be on your hands. Don't get into it, just forgive this person அப்படின்னு சொல்றா. And then what is David's response? A man after God's heart's response. Verse 32 and 33.
அப்பொழுது தாவீது அபிகாலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Amen. When God sends you people, ஆமென். bless them. Don't get offended at them as well. Yeah. No, if David was not in the right spirit, just like Asa, what happened in Asa's life? When Hananiah came to warn him, he got offended with God. He got offended with the man who brought the warning. But here David, man after God's own heart, a man with the right spirit, a man who knows how to deal with it, a man who doesn't take offense with God. This guy says, oh my God, you saved me from such a disaster. ஆமென். Yeah? Blessed is the Lord God of Israel who sent you this day to meet me. And blessed is your advice, and blessed are you, because you kept me this day from coming into bloodshed and from avenging myself with my own hand. So God, when there is a genuine offense, God will send your way His Holy Spirit, His people, to put you in your place, to come get you out of that. And another example, Naaman. No, Naaman yet still believe in God, but he goes to get healed from his leprosy. So what happens there? When the servant comes out, this guy gets offended. அது எப்படி? நான் இவ்வளோ பெரிய ஆள் வந்திருக்கிறேன். The prophet is not coming out, but he's sending his word, and he's also going and asking me to wash myself in Jordan. எங்க ஊர்ல இல்லையா குளம்லாம், அதை நான் இங்க வந்து வாஷ் பண்ண. Then there again there is a warning, there is a advice that comes to Naaman. His servant is saying, வேற ஏதாவது தொனிந்தா பண்ணியிருப்பீங்கல்ல, பண்ணி தான் பாருங்களேன் ப்ளீஸ் அப்படின்றான். Yeah, Holy Spirit comes to help. When there is a genuine offense that comes your way, Holy Spirit will always send His advice, His people to put you in the right place, to get your heart out of that offense. And when that happens, you'll have to receive it, repent, and obey the voice of God. That is again in our hands. Yeah? Dealing with offense. And again, Paul in the New Testament, he was offended with the Christians. He was killing them. அது எப்படி யார் இது? ஜீசஸ் கிரைஸ்ட். அதெல்லாம் அதுவும் கிடையாது. Yeah? He was offended with God. I mean, not offended with God, offended with the Christians. And one encounter changed his life. One encounter. It's a genuine offense, yeah? Because he was taught something else. He was following the law. One encounter with God changed his life. So offense is very, very serious. When Jesus' disciples, who's that? James, mother of James and John, varanga. Jesus, give me a place for my children, one இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று உட்கார வைங்க அப்படின்னு கேட்குறாங்க. A request that comes from James, the mother of James and John. So what happened to the rest of the disciples? They get offended. அப்போ ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? ஒரு பெரிய லெக்சர் கொடுக்குறாரு. டேய், if you want to become leader, be the servant. கடைசி வரைக்கும், until the Holy Spirit was poured, these guys were like had that, நீ பெரியவனா, நான் பெரியவனா, நான் யார்? அதனால தான் even when they are sitting for the last supper, nobody wanted to wash anybody's legs. That is why Jesus எடுத்துட்டு வராரு, வா நான் வாஷ் பண்ணுறவங்க எல்லாரையும் அப்படின்னு. மனசு உறுத்துது. I don't know if you have seen that series in Chosen. Very beautifully they have taken it. Nobody wanted to wash each other's feet. So Jesus is taking, okay, வா நான் வாஷ் பண்ணுறேன் அவன் ஃபீட் எல்லாம் அப்படின்ட்டு. But in the New Testament, you will never find a place where Peter and John got offended with each other. These people got offended with each other. அப்படியெல்லாம் maybe unbelievers, yes, but they never got offended with each other once the Holy Spirit was poured out. Once they got to know something. Yeah? Offense. So, what all did offense do? Offense produces sin. Offense produces
betrayal, destiny. Offense separates you from divine appointments and divine relationships and the divine destiny that God has for you. Offense brings distress. You don't want to be distressed. When you are distressed, எதையும் கிளிக்க முடியாது. Offense brings sickness. Offense even plays blame games. அது வரைக்கும் ஏவா until this happened, sin happened, Adam was adoring Eve. Oh, she's my flesh and bones. She's this to me. She's that to me. இருந்த ஆடம் என்ன சொல்றான்? நீ கொடுத்த போனது அவ மேல offended Eve மேல offense. Blame games. Offense will make you play blame games. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கும். பிரச்சனைன்னு வரும்போது அப்பதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இதை பண்ணீங்கல்ல, அதை பண்ணீங்கல்ல, தேவையில்லாத வார்த்தைகள் உள்ள இருந்திருக்குது offense. When the offense is inside your heart, இன்னைக்கு வரலனாலும் என்னைக்கோ ஒரு நாள் வெளிய வரும். So it is a very serious business. So offense with God, offense with people of God, offense with our brothers and sisters in Christ, and offense with this world. Okay, offense ன்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த offense எப்படி டீல் பண்றது? How to deal with this offense? How can we stay out of offense? Colossians chapter 3. Colossians chapter 3. Verse 12 onwards. TPT ல போடுறியா? ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து இயேசு உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதுல offense ன்னு வருமே 12 and 13 in TPT. Is this in TPT? Okay. You are always and dearly beloved by God, so robe yourself with the virtues of God, since you have been divinely chosen to be holy, merciful as you endeavor to understand others, and be compassionate, showing kindness towards all, be gentle and humble, unoffendable in your patience with others. So, unoffendable in your patience with others. So how? Same Colossians chapter 3 verse 1 onwards. TPT. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரியசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகி கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். Verse 5. ஆகையால் விபச்சாரம் இல்ல verse 5. Therefore put okay. Yeah. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். Put to death. It says put off. Yeah? Put to death. And even if you read it in verse 8, but now you yourselves are to put off. We got to put off. And then verse 10 says, put on. Put off, put on. Put off, put on. So put off what? The old self and put on the new man. So how to deal with offense? So எப்படி put off பண்றது? எப்படி put on பண்றது? The answer to all, dealing with all the offense results in 3 things. There's 3 ways.
So what are the offenses that we saw today? Offense with God, offense with the men of God, which is almost equal to getting offended with God. Offense with brothers and sisters in Christ. Offense with the people of this world. Yeah, general public. Yeah, நம்ம தெரியாதவங்க, ஆண்டவருக்குள்ள இல்லாதவங்க. Okay. So the very first thing, offense with God or offense with the men of God or the women of God. What is the solution for not getting offended? What was the problem with Adam and Eve in the Garden of Eden? Why they got offended? Lack of. So knowing God is the solution for not getting offended with God. எவ்வளவுக்கு ஆண்டவர் அறிவுறோமோ, எவ்வளவுக்கு we know our God, those who know our God will have great exploits. ஏன் ஆண்டவர் அறிய Why was Abraham not offended with God when he was taken to, when God asked him to kill his son? He knows God. இவர் இப்படிதான் சொல்லுவாரு, அப்படியே எடுத்தாலும் திருப்பி உயிரோட கூட்டு வந்து கொடுத்துருவாரு. தைரியம், என் தேவனை பற்றி எனக்கு தெரியும். I know my God. When things happen our way, when we can't see the expected outcomes, நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காத போது, when we are expecting something that doesn't happen, when we are hearing something that is contrary to the things that we are believing for, the only solution, my dear brothers and sisters in Christ, to stay not offended is to know more about God. So அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருதா, ஆண்டவரோட offend ஆகிறதுக்கான சிச்சுவேஷன் வருதா, உடனே போங்க, ஆண்டவரே, I know you are a good God. Open the heart of my understanding to know who you are in this situation. Help me to know you. எந்த விஷயத்துல offend ஆவறீங்களோ அந்த விஷயத்துல போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க, இந்த இடத்துல எனக்கு வெளிப்படுத்துங்க. When Eve was deceived in the Garden of Eden, all they had to do is ask God, அப்பா, இந்த மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான், அவன் இந்த மாதிரிலாம் சொல்றான், நீங்க நல்ல தேவன், எங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணணும், நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இந்த சந்தேகத்தை எங்களுக்கு தீர்த்து கொடுங்க, இந்த காரியத்துலேருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்டிருந்தா அங்கேயே முடிஞ்சிருக்கோம் ஜோலி. But they kept receiving, and one day they ate the fruit. Do you think it happened all in one day? No. Every day வந்து அவன் பேசுறத கேட்டுக்கிட்டே ஆமால வந்துருச்சு உள்ள ஆஃபென்ஸ். ஒரு நாள் எடுத்து சாப்பிட்டா பழத்தை, முடிஞ்சு. So the moment a small thought comes to our heart, அப்பா ஒருவேளை நல்லவர் இல்லையோ அப்படின்னு ஒரு தாட் வந்தோடனே என்ன பண்ணிடணும், உட்காந்துடணும். அப்பா ரிவீல் டு அஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we should know, இல்லை இந்த தாட் தப்புன்னு முதல்ல we should know that this thought itself is wrong. No, devil is trying to use me, devil is trying to come near me, devil is trying to do something to me. No, I'm not going to give room. I'm not going to give room for him to say bad things about God. And that is why Jesus says no one knows the Father other than. எல்லாரும் ஒரு வெர்ஷன் ஆஃப் ஃபாதரை எழுதி வச்சிட்டீங்கடா, நான் வந்து உண்மையான ஃபாதரை காமிக்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. So knowing the Father, knowing the love of the Father, knowing the heart of the Father is the only way to stay away from being offended with God. So know your Father. Your Father is a good God. No, nothing, all unexpected outcomes, nothing will bother you. அப்பாவை தெரிஞ்சிருந்தா எதுவுமே அன்எக்ஸ்பெக்டடா தெரியாது. நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்தோம், இதெல்லாம் நடந்திருக்கு. Many people were offended with election results in Tamil Nadu. Know your Father. அப்பாவை தெரிஞ்சுக்கணும். அப்பா என்ன பண்றாரு, அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு, அப்பா ஏன் இதை பண்றாரு, அப்பா ஏன் இதை பண்ணி இப்படி உட்கார வச்சிருக்காரு. Know your Father. Know your Father. Know what your Father is doing. Your Father is anything and everything your Father does, it is for your good.
There's no such thing as unexpected outcomes in your life. There's no such thing as bad results in your life. Know the Father. Know the Father. The second thing, offense with your brothers and sisters. Offense with your brothers and sisters, or offense with the people of this world. You will get offended. Number one is not knowing the Father. Number two is not knowing yourself. நம்ம யாருன்னே நமக்கு தெரியாது. No, the whole reason, the Holy Spirit spoke to me about this is like I got offended with one of my colleague at work. No, I did the right thing. I told the truth about something, but my colleague was offended by that because I told the truth. And this was running in my mind. அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது. அது எப்படியும் அவர் வந்து நான் உண்மையை தானே சொன்னேன். I told the truth. That's the truth and there's nothing to it. Why this guy got offended? And I've been thinking. The Holy Spirit said, Nancy, know who you are. What are you doing? நீ யாரு? Who are you? You're the child of God. You can't be offended with these things. See yourself. நீ யாருன்றதை நீ அறிஞ்சிக்கோ. Know yourself in Christ. That is what is putting on Christ. Putting on Christ. So when something happens, when your brother or your sister does something, know who you are. That is what Abigail said. When David was offended with Nabal, what did Abigail say? You are in the land of living. God is fighting your battles. நீ யாருன்றதை அவளுக்கு சொல்லிக் கொடுத்தா. Abigail came and told David who he is. David forgot who he is when he got offended with Nabal. Taro Erengi, he was about to go, bow down and do some dirty things. But Abigail is protecting her. Holy Spirit is protecting David. And all Abigail did was tell David who he is. புதுசா அவ எதுவும் சொல்லல. She just came and told who he is. David, இதாம்பா நீ. You're the anointed of the living God. You're the anointed of the living God. You are the child of God. You're the child of God. நீ வேற level. You're in a different level. You can't get to this dirty business. இதெல்லாம் போய் மண்டையில போட்டுட்டு unoffended. You will stay unoffended if you don't do this. Know who you are. Know who you are. Same thing happened Joseph. When he had the opportunity, he knew, I was meant for different things. God had meant my life for different things. He has put me in a different place. He knew who he was while he was dealing with his brothers. He knew the calling of his life while he was dealing with his brothers. He knew his position while he was dealing with his brothers. Yes, அவங்க பண்ணாங்க தான் போனாங்க தான் இல்லைன்னு சொல்லலை. But when you know yourself, you will not get offended by what your brothers and sisters know. நீங்கள் ஏன்னா வேறு லெவலில் வேறு மண்டலத்தில் ஹெவனில் உட்காந்துட்டு நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது கீழே நடக்கிற ஒரு குட்டியோண்டு தூசி உங்களுக்கு பெருசாக தெரியாது. Know yourself. Know who you are in Christ. Know the place that you are sitting in Christ, the heavenly places. You don't have time to waste by getting offended with people. You don't have time to waste by getting offended with people. You don't have time to waste. That presence of God is to sit and ponder about God, not to sit and ponder about the offenses. Some of us, we sit in the presence of God and we ponder on the offenses. Know yourself. Know your God. அப்பா யாருன்னு தெரிஞ்சுதான் அடுத்தது யாரை தெரிஞ்சுக்கணும். You have to know yourself. We have to know ourselves. We have to know that we are different. We don't belong to this world to be offended by the people of this world, to be offended by the ways of the world. அவங்கள பார்க்கும்போது பாவமா இருக்கணும். ஜீசஸ் மாதிரி. Like Jesus went through so much when he was here on earth. Pharisees, Sadducees, everybody opposed him. Everybody was offended by him. Nobody had anything to do with him.
or people those who supported him were very few. And to the cross, even those people left. But he dealt from a different place of knowing who he was, knowing that he is the king. He's the king. He's the son of God. இருக்கிற இடத்துல நம்ம இருந்தோம்னா there's no way that somebody comes and offends us. Knowing yourself. Knowing God, knowing yourself. And when you get offended with your brothers and sisters who are already in Christ, there is one more thing we need to know. To know who your brother and sister is in Christ. So that brother or that sister, when they are offending you, probably it's a genuine offense. Try to know what Christ is doing in their life. When we know what God is doing in their life, when we know what Christ is doing in their life, when we try to understand the things that God is doing in their life, we'll not get offended. Because we know that God is taking them in a different path. We know that God is doing something in their life to take them to their destiny, to bring them out of that. So you won't be judging. You won't be getting offended by that person. When we know God, when we know ourselves, when we know Christ in our brothers and sisters in Christ, my dear brothers and sisters in Christ, we should be easily able to protect ourselves from being offended. And the Holy Spirit is always waiting to help and to give the right warning at the right time. He will send people your way. He will send men of God your way, women of God your way, to tell you, no, don't get distressed. Don't do this. Don't do that. He'll send messengers your way. He'll send people of God your way so that you and I can stay unoffended. So as we guard our heart, what happens? The very first verse that we read. Springs of life. நம்ம இன்னைக்கு பாடினது போல நமக்குள்ள இருக்கிற ஜீவ ஊற்றுக்கள். The wells and springs of life that is inside of us will flow through without any hindrances, no barriers. As we take this barrier of offense from our hearts, even this morning, if you're led by the Spirit of God, let's open our mouth and say, sorry, Pa, sorry. There's times that I got offended with you. There's times that I got offended with my brothers and sisters in Christ. There's times that I got offended with the people around my life. Pa, help me to stay away from it. I uproot offense in the name of Lord Jesus Christ this morning from my heart. Help me to stay away from these things and guard my heart from these things, so that the wells of springs of life may come out of me, may flow out of me. So I may be that vessel where I may be the ladder here on earth where the angels can come and go. I may be the divine portal here on earth for me, for you to bless people here on earth through me. Thank you. Pa, thank you. Thank you for this wonderful morning that you have blessed us with. Pa, thank you that you want us to flow in this springs of life that you have kept inside of us. Pa, your will for us is for us to flow. Your will for us is not to be stagnant, but to flow. But today, thank you that you have showed us one other thing which is stopping us from flowing, Pa. Many a times that we get offended and we couldn't move, we become stagnant. But today, we choose to stay out of it. Pa, help us in the coming days, help us to find out, to identify those places where we are offended. Probably we are offended about something that happened in our life, something that happened years ago. Maybe we are offended with you. Oh, why did God allow this to happen? Oh, if God had given me this, I wouldn't have gone through this path. If God had blessed me with that in that season, maybe I would have not gone into this way. I would have not walked in this path. There are certain things in our lives. There are certain things that we are offended with God without even us knowing.
Maybe you don't even know that you're offended with God, but then you're offended with God without even knowing because something happened in the past. No, something happened 10 years ago, 15 years ago, 20 years ago. Something happened that you have that question in your heart. Why did God allow that? Why did that happen to me? Today, my dear brothers and sisters in Christ, let's let's clean our heart. Let's bring it out. Bring it out and ask God, God, reveal yourself in this thing. In this very thing that I got offended by you, reveal yourself. Reveal yourself. Reveal yourself so that I may know you, that I may know myself, and I may know my brothers and sisters in Christ. So that I can flow and be that blessing that you want me to be. Help me to flow in this wells and springs of life that is inside of me. எனக்குள்ள இருக்கிற ஜீவ ஊற்றுகள் வழிந்து புரண்டு ஓடுகிறதுக்கு என்னோட ஹார்ட்ல இருக்கிற ஆஃபென்ஸ் தடையா இருக்க வேணாம்ப்பா. எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்துல இந்த காலை வேளையில. I uproot every offense that is in this place. Every heart that has got an offense, whether with you or whether with the brothers and sisters in Christ or whether with the people of this world, anything. I uproot the offense from their heart. I uproot the offense from their heart. Instead, I fill with the knowledge of you. உம்மை அறிகிற அறிவினால நான் அந்த இடத்தை நான் நிரப்புறேன்ப்பா. வருகிற நாட்களில் உண்மை இன்னுமாய் அதிக ஒரு எப்பெல்லாம் அஃபென்ஸ் என் கதவை தட்டுதோ அந்த இடத்துலலாம் உடனே help us to choose and sit in your presence and know you in that very place. Before this offense takes over, let your love take over, Pa. Let your love take over so that we may not get into this offense and face the consequences of offense, Pa. And Pa, this morning, we forgive everybody in our life. In the past, in the present, and in the future who will offend us. We forgive them, we bless them. Help us to be a channel of blessing. We say no to offense in our lives. We say no to offense in our lives. And we say yes to knowing you in every area of your life. For your glory and for your honor. All this I ask through the precious name and Savior of our Lord Jesus Christ. In Jesus' name I pray. Amen, amen, amen. Let's all repeat this faith confession. The Bible says God loves a cheerful giver, so I will give to the Lord, not reluctantly or under compulsion, but according to what God puts in my heart. God has blessed me abundantly in Christ, so in all things and at all times I have all I need, and I will abound in every good work. God who supplies seeds to those who plant and gives bread for food, will increase my spiritual and material seeds, which will enlarge the harvest of my righteousness in Christ. I will be enriched in every way, to be generous in every way, producing grace, praise, and thanksgiving to God our Father in and through our Lord and Savior, Jesus Christ. Amen. Now I welcome Pastor Santosh to give the benediction. Hallelujah. Let's bow down for a word of prayer. Hallelujah. Thank you, Lord. Father God, we thank you and we praise you, Lord. We worship you this morning. We thank you for today's word. We thank you, Lord, for dealing with us personally this morning. Yes, our God. Father, we thank you that you love us so much, Lord, that you want us to have the best in our lives. And if there is any hindrance, you're always caring to remove those hindrances out of our lives, oh Father God. Thank you this morning for ministering to us through your word, personally, as church, as individuals, as family. Father, we open our hearts, Lord, that you will continue to minister to us, oh God, and lead us in the paths of righteousness.
Thank you, Appa. Thank you, Lord. Thank you, Pastor Nancy. Thank you, Lord. We pray that you will continue to use her mightily in coming days, Lord. We all together, Lord, build your kingdom the way you wanted us to build it, O God. Let your name alone be glorified. Everything that we do, Appa, we surrender ourselves. We surrender ourselves. Thank you for uprooting offensiveness from our lives, of Father God. Yes, Lord. Thank you. We surrender ourselves. Let your name be glorified. Holy Spirit, continue to minister to us, lead us and guide us. We thank you for the seed which has been sown this morning in obedience to your word, Lord. Not just obedience, in the love move as we have sown into your kingdom. Bless, Lord. Let your name be glorified. In Jesus' name we pray. Amen. Let's bow down for the benediction. May the love of our Father, grace of our Lord and Savior Jesus Christ, sweet fellowship and communion of the Holy Spirit continue to lead us in remembering us to put on the new man who has been created in true righteousness and true holiness, your word declares. In Jesus' name we pray. Amen. Hallelujah. Hallelujah. As usual, this is the coming Friday is going to be our first Friday. We are going to have our Bible study at 7:30, 406 Able Road, as usual, in person. Amen. God bless you all. And every Saturday, as we have our children's study, Bible study, I request people who want to join us for this study, you're most welcome. It's also available online, and people who are interested in join online, you can take part. Hallelujah. And coming Sunday will also be the first Sunday. It's going to be Lord's table. I pray that we all come prayerfully and take part in the communion. God bless you all. Have a blessed day. Amen.